பாட்டாளி மக்கள் கட்சி என்பதே இன்னைக்கு வலுவா இல்ல, குடும்ப கட்சி. ஒரே ஒரு வார்த்தை வேணா சொல்லிக்கலாம், அரசாங்கத்தை நாங்க மாத்தினோம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா தர்மபுரியில் அரசாங்கம்னு ஒருத்தர் நிறுத்திட்டு சௌமியா அன்பழகனையும் நிறுத்திட்டாங்க. அங்கே இருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எதிர்ப்பலைக்கு நடுவில் பயணம் செய்த எனக்கு உரிய அங்கீகாரம் அங்கே கிடைக்கவில்லை. அதற்கு மேலாக அவர்களை காலை பிடித்து இருக்கின்ற வேலைகளை செய்து தொல்லைகளுக்கு ஆளாக்கிய வாக்கு வங்கி இல்லாத கட்சியை கூட்டு வந்து சேர்த்துட்டு நாங்க சேர்த்துட்டோம் சொல்லி பெரிய ஸ்டார் கும்பலை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் என்று ஒரு மமதையில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து உள்ள இருக்கின்ற பெண்மணிகளுக்கு நீங்க ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கல. இஸ்லாமிய பெண் நான் வெளியில வந்திருக்கிறேன்னா அப்ப இவங்க வந்து எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை நடத்தி இருப்பார்கள், எந்த அளவுக்கு பெண்களை நடத்தி இருப்பார்கள் என்பது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வளர்ந்துட்டோம், இத்தனை வருஷமா நாங்க இருக்கோன்றவங்க தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு தேர்தலை சந்திக்கட்டுமே. ஒரு சினிமா வந்தா ஒரு நடிகரை மிரட்டுவதற்காக மதுபானத்தை வந்து இதை சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்றவங்க இந்த டாஸ்மாக் எதுக்காக எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. கவுன்சிலர் தேர்தலை கூட சந்திக்க முடியாத சூழ்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். டாஸ்மாக மூடுறேன்னு சொல்றீங்க, ஒரு நல்ல கருத்து, மக்களை காப்பாற்றுங்க. டாஸ்மாக மூடிட்டு கள்ளுக்கடையை தரப்பேன்னா நீங்க என்ன அர்த்தம்? கொலைகார ஆயுதம் என்று இருக்கின்ற ரெண்டில் ஒன்றை பிடிங்கி இன்னொன்றை கொடுப்பதற்கு என்ன பெரிய ஒரு கட்சி மாற்றம் தேவை? வேளாண் மக்களை காப்பாற்றுறோம்னு சொல்றாங்க, ஆனா விவசாயிகளை தூக்கி குண்டாஸ்ல உள்ள போட்டாங்க. நீங்க சட்டமன்றத்தில் வேட்பாளராக நிற்கும் போது சொன்ன திட்டங்களையே உங்களால் நிறைவேற்ற முடியவில்லையே, நீங்க ஏன் பாராளுமன்றத்தை பத்தி நீங்க பேசுறீங்க? பெண்களுக்கு பண்றீங்களா, இளைஞர்களுக்கு பண்றீங்களா, மாணவர்களுக்கு நல்லது பண்ணிருக்கீங்களா, யாருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க? எதுவுமே நல்லது பண்ணலையே. உங்க குடும்ப நன்மைக்காக எல்லோரையும் பலிவாங்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகத்தான் திமுக அரசாங்கம் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிகிறது. நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இந்த சினிமால ஒருத்தன் சொல்ற மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்ற மாதிரி மோடிஜி வந்து ரோட் ஷோ பண்ணினா மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்கன்றத தவறான ஒரு நம்பிக்கையில் தான் இவர்கள் வந்து அவரை இழுத்துக்கொண்டு அவரை வந்து அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. வாரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சபரிநாதன். இன்றைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாஜக ரொம்ப கர்வத்தோட இருக்காங்க. தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாமக அவங்க கூட கூட்டணியில் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நாங்கள் மலர்ந்துருவோம். பாமக வந்து அவ்வளோ பலம் வாய்ந்த கட்சியா? இன்னும் எத்தனை தொகுதியில் அவங்க ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக பாஜக நினைக்கலாமே ஒழிய மக்கள் அவர்களை அப்படி நினைக்கவில்லை. ஏன்னா அவங்க தனித்து நின்று இது வரைக்கும் ஒரு பெரிய வெற்றியை எந்த இடத்துலையுமே அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு எப்படி ஆரம்பித்தாலும் ஒரு ஜாதிய கட்சியாக ஆரம்பித்து அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி மாற்றி அவர்கள் வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்களே ஒழிய மற்றபடி அவங்க வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரே இல்லாத ஒரு இதுவாக தான் அவங்க வந்து மேக்சிமம் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வகிக்கின்ற ஒரு எம்பி தொகுதி கூட யார் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சியின் மூலமாக இன்னைக்கு அவங்க எம்பியா இருக்காங்கன்றதும் தெரியும். அப்போது இவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஒரு பெரிய ஆளு, எங்களால் மட்டும்தான் முடியும், எங்களோட நீங்கள் கூட்டணிக்கு வரல என்று அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி இவர்களுக்கு இல்லை என்பது வந்து மக்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் அறிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு பொய்யை மாற்றி மாற்றி சொல்லி நாங்கள் வலுவான கட்சி என்று இவர்கள் சொல்லிக்கொண்டு அதே மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கின்ற இன்னொரு கட்சியாக இருக்கின்ற பாஜகவுடன் கூட்டு இணைந்து இவர்கள் வந்து கூட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன ஓட்டு சதவிகிதம் இருக்கிறது, இவர்களுக்கு என்ன வாக்கு சதவிகிதம் இருக்கிறது என்பதை சேர்த்து எடுத்து பார்த்தால் கூட இவர்கள் வந்து அதாவது 2வது இடத்துக்கு போட்டி போடுறவங்களோ இல்ல அதற்கு பின்னால 3வது 4வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வர போட்டி போடுறவங்களோ மற்ற கட்சிகளை பற்றி விமர்சிக்க தகுதி இல்லாதவர்கள். உங்களுடைய கூட்டணி உங்களுக்கு வேணா உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாமே ஒழிய அந்த கூட்டணி பொய்யால் உருவாக்கப்பட்ட அதாவது சுயநலமான ஒரு தன் கட்சிக்கோ இல்ல தன் கட்சி தலைவர்களுக்கோ சாதகமான ஒரு சில விஷயங்களுக்காக கட்சியை பலி கொடுத்த ஒரு கூட்டணியாகத்தான் நான் பார்க்கின்றேனே ஒழிய அவர்களுக்கு என்ற வாக்கு வங்கியும் அவர்களுக்கு இல்லை, அவர்களிடம் தலைவர்களும் இல்லை. அவர்கள் பொய்யால் கட்டமைத்து
ஒரு பொய்யான கட்சி இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட வலுவான வாக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் எந்த உண்மையும் இல்லை என்பது முந்தானே அந்த கூட்டணியில ஒரு 18 கூட்டமைப்புகள் வெளியில வந்திருக்காங்க. வன்னியர் கூட்டமைப்பு இவர் யார் எங்களை பத்தி டிசைட் பண்றதுக்கு வெளியில வந்திருக்காங்க. அப்போ நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா இவங்க கட்சியில இவர்கள் கட்சியே இன்னைக்கு வலுவா இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி என்பதே இன்னைக்கு வலுவா இல்லை, குடும்ப கட்சி. அந்த குடும்ப கட்சியில என்ன இவங்க ஒரே ஒரு வார்த்தை வேணா சொல்லிக்கலாம், அரசாங்கத்தை நாங்க மாத்தினோம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா தர்மபுரியில் அரசாங்கம்னு ஒருத்தர் நிறுத்திட்டு இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இவங்க சௌமியா அன்புமணியை நிறுத்திக்காங்க. சோ இப்படிப்பட்ட அதாவது ஆனா நீங்க என்ன உங்களுக்கு டாபிக் கிடைக்கும், டைம் லைன் கிடைக்கும். அரசாங்கத்தை மாற்றிய அன்புமணி ராமதாஸ் இல்ல ஐயா ராமதாஸ் வேணா உங்களுக்கு டைட்டில் கிடைக்குமே ஒழிய உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும். அதனால இவர்களுடைய கூட்டணியோ இவர்களுடைய இதுவோ இது சுயநலமான ஒரு கூட்டணி, இது மக்களிடம் எடுபடாத ஒரு கூட்டணி. ஏன் நீங்க பாஜக விட்டு வெளில வந்தீங்க? பாஜக தான் உங்களோட தாய் கட்சி. சோ ஏன் நீங்க தாயை விட்டு வெளில வந்தீங்க? இல்ல, தாயை விட்டு நிறைய பேர் வெளியில வந்திருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா விஜயதாரணி அவர்கள் அந்த கட்சியில 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியினால் அவர்கள் பலனடைந்த ஒருவர் அந்த கட்சியை விட்டு வெளியில பாஜகவில் சேரும்போது அரவணைக்கின்ற பாஜக அங்கே இருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. பெரிய ஆதரவு எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க உடனே சொல்லிப்பாங்க எம்பி பதவிக்கு போனாங்க. நாங்க எம்பி பதவிக்கு போனா இப்ப எங்களுக்கு எம்பி நாங்க கேட்டிருந்தா எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா? நாங்க அந்த டிமாண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயும் வெளியில வரல. அங்கீகாரம், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, உங்களுக்காக உழைக்கின்ற ஒரு இஸ்லாமியனாக, ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எதிர்ப்பலைக்கு நடுவில் பயணம் செய்த எனக்கு உரிய அங்கீகாரம் அங்கே கிடைக்கவில்லை. அதற்கு மேலாக அவர்களை காலை பிடித்து இருக்கின்ற வேலைகளை, பின்னால இழுக்கின்ற வேலைகளை செய்து பல்வேறு விதமான தொல்லைகளுக்கு ஆளாக்கிய காரணம். ஏன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நான் பல விஷயங்களை இங்க பகிர்க விரும்பல. ஏன்னா நம்ம இருந்த இடத்தை நம்மளே பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு கண்ணியத்திற்காகத்தான் நான் இதை பற்றி பேசாமல் இருக்கின்றேனே ஒழிய அவர்கள் என்ன வேணா பேசிட்டு போகணும். ஏன்னா வெளிக்கட்சியிலிருந்து பலனை அனுபவித்த காங்கிரஸ்காரர்கள்லாம் உள்ள வந்தா இருகரம் நீட்டி வரவேற்பார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாக்கு வங்கியே இல்லாத கட்சியை கூட்டு சேர்த்துட்டு நாங்க சேர்த்துட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டார் கும்பலை கொண்டு சேர்த்து விட்டோம் என்று ஒரு மமதையில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க? அவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் கட்சியை வளர்ப்பதை விட சில பேர் அந்த கட்சியை அழிக்கின்ற வேலையை தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்சியில இருந்துகிட்டே கட்சியை அழிக்கிற, கட்சியில இருந்துட்டே கட்சியை இப்போ நீங்க பாக்குறீங்க. ராதிகா சரத்குமாருக்கு தூத்துக்குடி கொடுத்திருக்காங்க. அங்க ஏற்கனவே கலப்பணி செய்து கொண்டிருந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன ஆவாங்க? ராதிகா சரத்குமார் ஒரு நடிகை இருக்கிறதுனாலதான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அப்படிதான் இவங்க வரவேற்கிறாங்க. அவர்கள் பின்னால என்ன வாக்கு வங்கி இருக்கிறது? இருந்தா பிஜேபியில பெரிய ஆளா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில வாக்கு வங்கி இல்ல, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 5% இருக்கு, 4% இருக்குன்னு சொல்லலாம். இல்ல அவர்கள் கட்சி ஒரு பாரம்பரியமான கட்சியாக பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம். ராதிகா சரத்குமார் எந்த வகையில் ஒரு கட்சியில் அவர்களுக்கு என்ன வகையான ஓட்டுகள் இருந்திருக்கிறது? அவர் எம்பியா ஜெயிச்சது ஒரு அங்கீகாரம் காரணம் நீங்க பிரபலம் இல்லங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அங்கீகாரம். பிரபலம் இல்லன்னு இல்லையா, பிரபலம் இல்லன்னு அவங்க சொல்ல முடியாது இல்லையா? பிரபலமாக இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க. பிரபலமே இல்லாத ஒரு ஆள், கட்சிக்காக உழைக்காத ஆளை கூப்பிட்டு நீங்க ஏன் பேட்டி எடுக்க போறீங்க? எல்லாம் அங்கீகாரம் அதனால தானே கொடுக்கல. இப்ப இவங்க ராதிகா அப்படி இல்ல, அவங்களுக்கு என்னன்னா உண்மையாக வேலை செய்கின்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு ஏதாவது செய்தால் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட இதுவும் ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொன்னவங்க இப்போ ஒன் அமங் த அதர் பார்ட்டிஸ்ன்ற மாதிரி தான் இவங்களும் மாறி இருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு விஜயதாரணியை வரவேற்கின்ற நீங்க உள்ள இருக்கின்ற பெண்மணிகளுக்கு நீங்க ஏன் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கல? நீங்க கொடுக்க மறுக்கின்ற காரணத்தினால தானே எல்லாரும் வெளியில வர்றாங்க. பல்வேறு விதமான பலவிதமான ஒரு குற்றச்சாட்டுகளை வைப்பது ரொம்ப ஈஸி. குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு சொபிஸ்டிகேஷனான ஒரு லைன் இருந்தா நீங்க அந்த இடத்தை விட்டு நீங்க மாற போறது இல்லை. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஒரு அங்கீகாரம் இருந்தால் நீங்க மாற போறது இல்லை. ஆனால் அதையெல்லாம் நான் வெளியில வரும்போது அது இல்லை என்ற அந்த பிம்பம் உடைந்து விட்டது இல்லையா? ஏன்னா ஒரு இஸ்லாமிய பெண் நான் வெளியில வந்திருக்கிறேன்னா அப்ப இவங்க எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களை நடத்தி இருப்பார்கள், எந்த அளவுக்கு பெண்களை நடத்தி இருப்பார்கள் என்பது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமியர்கள் நடத்திருப்பார்கள் அப்படின்னா இப்ப வேலூர் இப்ராஹிம்லாம் இங்கதான் ரொம்ப குரல் கொடுத்து கத்திட்டு, அதாவது நான் இவரை விட அதிகபட்சமா குரல் கொடுத்து கத்திட்டு இருந்ததான் நான், நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்போ இதெல்லாம் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். அவர் ஏதாவது சுயநலத்துக்காக அவர் அங்க இருக்கல, நான் சுயநலத்துக்காக இருந்தேன்னு சொல்லலை. ஏன்னா நான் இவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால இருந்து நாங்கெல்லாம் உள்ள இருக்கிறோம். அதனால இதை பற்றி எல்லாம் நான் பேச விரும்பவில்லை. ஆனால் அவருடைய அவர் ஒரு நாளைக்கு புரிந்து அவர் வெளியில போகலாம். பெண்கள் எல்லாம் பாஜக இருந்து தொடர்ந்து வெளில வராங்க. நிறைய பேர் காயத்ரி ரகுராமர்ல இருந்து எல்லாருமே, நீங்க முதற்கொண்டு எல்லாருமே வெளில வரீங்க. ஏன் பெண்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லைன்னு வெளில வரீங்களா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரீசெண்டா சொல்ல போனா அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, நான் கதை திறந்து வச்சிருக்கேன், ஜன்னல் திறந்து வச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் திறந்து சொல்றாங்க. நான் இந்த மாதிரி என் கட்சியில வர்றதுக்கு எல்லா இதுவுமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் பெண்கள்லாம் இங்க இருந்து வெளில வரீங்க? நிறைய பெண்கள் வெளியில வந்திருக்காங்க. நீங்க சொல்ற அளவு மாநில அளவில் வேலை செய்த பெண்கள் மட்டும் இல்லாமல் மண்டல அளவிலும் கிளை அளவிலும் வேலை செய்த நிறைய பெண்கள், நிறைய மைக்ரேஷன் ஆயிருக்கு. அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள், நிறைய இஸ்லாமியர்கள் இணைந்திருக்கிறார்கள், இன்னும் குறிப்பா சொல்ல போனா இஸ்லாமியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அப்போ இதுல என்ன நம்ம சொல்ல வரோம், கருத்து என்ன, நீங்க கேட்கிற கருத்து என்னன்னா, இந்த கருத்தை, இந்த கேள்வியை நீங்கள் 1 to 1 வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை சென்று கேட்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கேருந்து வெளியில வராங்கன்னா அங்க எங்க ஓட்டை இருக்குன்றது அவர் தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, இது வெளியில வந்தவங்க ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே காரணம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒருவருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். இப்போ எனக்கு சில காரணங்கள், எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, எனக்குரிய அங்க வந்து என்னுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அங்கே கிடைக்கவில்லை என்ற ஒரு விஷயத்துல தான் நம்ம வெளியில வந்தோம். இன்னொன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்னே இல்லாமல் அடிமையாக வேலை செய்வதற்காக, அதாவது ஒரு கட்சிக்கு வந்து நீங்க கொள்கை பிடித்து வேலை செய்யலாம், ஒரு கட்சியில் இருக்கலாம், ஆனா அடிமைகளாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால தான் நம்ம வெளியில வந்தோம். அது காயத்ரி ராமுக்கு வேற ஒரு காரணங்கள் இருந்தது, கௌதமி அவர்களுக்கு வேறு ஒரு சில காரணங்கள் இருந்தது. அங்கே இருந்து அதான் நான் சொன்னேன், நிறைய அடிமட்ட தொண்டர்கள் கூட அவங்க வெளியில வராங்க, அவங்களுக்கு ஒரு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த காரணங்களுக்குரிய பின்னணியா இருந்து இவ்வளவு தூரம் ஒருத்தங்க போறாங்கன்னா, எல்லோருமே வெளியேறுகிறார்கள் என்றால் அப்போ அவர்கள் தான் அதை சரி பண்ண வேண்டுமே ஒழிய, இதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்ல முடியாது. டோட்டலா எல்லாமே வந்து அவரவர்கள் வந்து அங்க ஒரு அந்த இடத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை அங்க உண்டாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக ஓரளவு நிமிர்ந்து நின்னது காரணம் அதிமுக தான், சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகளும் சரி, அதுக்கு முன்னாடியுமே சரி, அதிமுக தான் பாஜக கூட இணைந்து நின்னதுனால பாஜக நின்றுச்சு. பாமக வந்து பிஜேபி கூட சேர்ந்துருக்காங்க. அப்போது பாமக வந்து அதிமுகவோட ரொம்ப பெரிய கட்சியா? ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெரிய பலம் வாய்ந்த கட்சியை நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பலம் வாய்ந்த கட்சியோட கூட்டணி அமைச்சிங்க, பலம் இல்லாத கட்சியோட கூட்டணி அமைச்சிங்க, இது பிரச்சனையே கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தமிழகத்தை பொறுத்தவரை பலம் வாய்ந்த கட்சிகள் 2 கட்சிகள் தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்பதனால் அதற்கென்று உரிய வாக்கு வங்கி எந்த காலகட்டத்திலும் அதற்கு அப்படி ரீட்டைன் ஆகிட்டே தான் வருதே ஒழிய அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மற்ற கட்சிகள் மாற்று கட்சிகளாக உள்ளே வந்து தங்களை நுழைக்க விரும்புகின்றன. காங்கிரஸ் உடைய இது பீரியட் பார்த்தீங்கன்னா 60ஸ்லேயே அவங்க வெளியில போயிட்டாங்க. காமராஜ் காலத்தோடய அவர்கள் வந்து அந்த தமிழக அரசியலிலிருந்து அவர்கள் வந்து எப்பவுமே இனிமேல் திராவிட கட்சிகளோட கூட்டு மாற்றி வைத்து தான் அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. நடுவுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க சொல்றீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வளர்ந்துட்டோம், இத்தனை வருஷமா நாங்க இருக்கோன்றவங்க தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு தேர்தலை சந்திக்கட்டுமே. நீங்க பலம் வாய்ந்த கட்சி தானே, ஒரே ஒரு தேர்தலை, ஒரே ஒரு சட்டமன்ற 2026 வருது இல்ல, தனியா நிக்க சொல்லுங்க. முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் எல்லாம் வந்து ஒரு கட்சியை வைத்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்ய காத்திருக்கக்கூடிய வல்லூர்களாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்களே ஒழிய அதுல வந்து அவங்க வந்து ஒரு கட்சி நடத்துற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பி டீமா இருக்கிறது, இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ பேரம் பேசி ஆக்ஷன்ல எடுக்கிற மாதிரி ஒரு வேலைகள் செய்வது, இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த கட்சிகளை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்காக என்ன கொள்கையை வைத்திருக்கிறார்கள் சொல்லுங்க? ஒரு சினிமா வந்தா ஒரு நடிகரை மிரட்டுவதற்காக மதுபானத்தை வந்து இதை சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்றவங்க இந்த டாஸ்மாக் எதுக்கு அப்புறம் எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவர்கள் இப்ப அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, நாங்க தான் பலசாலின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களே ஒழிய கவுன்சிலர் தேர்தலை கூட சந்திக்க முடியாத சூழ்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்போ நீங்க இந்த டாஸ்மாக் மூட வரணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து நான் எல்லா டாஸ்மார்க்கையும் வந்து வருஷத்துக்கு 35, 65, 95 எல்லா சதவீதத்தையும் மூடிட்டு கல்லு கடை திறப்பேன் அப்படின்றாங்க. சோ இதை நீங்க எப்படி? அதாவது டாஸ்மாகை மூடுவேன் என்று சொன்னால் உங்களை நாங்கள் அங்கீகரிக்கலாம். நீங்க டாஸ்மாக மூடுறேன்னு சொல்றீங்க, ஒரு நல்ல கருத்து, மக்களை காப்பாற்றுறீங்கன்னா டாஸ்மாக மூடிட்டு நான் வந்து கள்ளுக்கடையை தரப்பேன்னா நீங்க என்ன அர்த்தம்? குழந்தை கையில கத்திய பிடிங்கிட்டு துப்பாக்கி கொடுக்குற கதை தான். இதுல வேற எந்த விதமான வேற விஷயமே கிடையாது. அப்போ உங்களுடைய எண்ணம் என்னன்னா, ஏதாவது ஒரு வகையில் நீங்க வருமானத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் கள்ளுக்கடைன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பாக்குறாங்க. சோ இவங்க எல்லாருமே எதை வைத்து மக்களை அழித்து மக்களிடமிருந்து பைசாவை எடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை அழிக்கலாம்னு தான் பாக்குறாங்களே ஒழிய, நீங்க டாஸ்மாக்கு எதிரான போராட்டம் என்று சொன்னால் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம். இது நீங்க சொன்ன மாதிரி இதை புடுங்கிட்டு அதை கொடுக்கறதுக்கு, கொலைகார ஆயுதம் என்று இருக்கின்ற 2இல் ஒன்றை புடுங்கி இன்னொன்றை கொடுப்பதற்கு என்ன பெரிய ஒரு கட்சி மாற்றம் தேவை? அதெல்லாம் நடக்கவே போறது இல்லை. அது நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் என்று கேட்டால், நீங்க 2வது இடத்துக்காக போராட்டம் சொல்லிதான் இந்தி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 2வது இடத்தை தாண்டி ஒரு கட்சியை அழித்து, அதாவது வளர்ச்சி என்பது எப்படி இருக்க வேண்டும், நீயும் வா நானும் வரை, யார் தன்னுடைய பலத்தை நிரூபிப்போம் என்றால் அது வளர்ச்சி. ஆனால் உன்னை அழித்து நான் முன்னேறுவேன் என்றால் அப்ப அந்த ஒரு கட்சி என்ன பண்ணுது, இன்னொரு கட்சியை அழிக்கின்றதிலேயே தன்னுடைய எஃபர்ட் பூரா போடுது. அப்ப இவர்களும் வளர மாட்டார்கள், அவர்களும் வளர மாட்டார்கள். அவர்கள் வளர்ச்சி குறையுமே ஒழிய அவர்கள் வந்து ஒரேடி அழிஞ்சு போயிட மாட்டாங்க. ஆக மொத்தம் இப்படி பார்த்துட்டீங்கன்னா தமிழகத்தில் இவர்கள் எந்த கட்சியும் இவர்களால் அழிக்க முடியாது, இவர்கள் வளரவும் முடியாது. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை இன்னொரு கட்சி அழிக்கணும்னு நினைக்கும் போது அவர்கள் வளரவும் முடியாது. இதுதான் பிராக்டிக்கலான உண்மை.
இப்ப நீங்க கேட்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்ததினால் பாஜக பலம் பெற்றதா இல்ல பாஜகவுடன் சேர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி பலம் பெற்றதான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே பலம் பெறவே இல்லை. ஆக்சுவலா கேட்டீங்கன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் தான், 2 அழுகின ஆப்பிள்ல எந்த ஆப்பிள் சிறந்ததுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் இது. இரண்டுமே வலுவிழந்த கட்சிகள், வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள், தலைமைத்தனம் பெரிதாக இல்லாத கட்சிகள். அதாவது இருக்கிறதா அவங்க காமிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிக்காம தன்னுடைய ஒய்ஃபை ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஏன்? அவர் மேல வழக்குகள் இருக்கிறது. திரும்ப நின்னா அந்த எம்பி போஸ்ட் போச்சுன்னா, ஜெயிச்சால் இஃப் அட் ஆல் அந்த ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு, அப்படி ஜெயித்தால் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுனால மனைவியை முன்னிறுத்துகிறார்கள். ஏன் அந்த போஸ்டிங் நீங்க வேற ஒருத்தர் கொடுத்தீங்களா, அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வேட்பாளராக நிற்க கூட நீங்க குடும்ப அரசியலை கையில் எடுக்கின்ற இவர்கள் இங்க தமிழகத்தில் குடும்ப அரசியல் பேசவே முடியாது. அப்போ குடும்ப அரசியல் இல்லாத ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். அதற்குரிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த தொண்டர்களுக்கு தெரியுது, தமிழக மக்களுக்கு தெரியுது, இவங்க என்னதான் பேசினாலும் பேசுவது அனைத்தும் பொய் என்று அவர்கள் உணர்கிறார். நீங்க டாஸ்மாக்கு எதிராக பேசுறீங்க, கள்ளுக்கடை கொண்டு வருவேன்றீங்க, குடும்ப அரசியலுக்கு எதிராக பேசுறீங்க, குடும்பமா உள்ள வரீங்க. அடுத்தது 3வது வாரிசு அரசியல். நீங்க வாரிசு அரசியல், நீங்க வாரிசுகளை தான் நீங்க முன்னிறுத்துகிறீர்கள். நீங்க பெண்களுங்கிறீங்க, பெண்களுக்குரிய வாய்ப்பு பெருசா நீங்க கொடுக்கற மாதிரி தெரியவே இல்லை. அவர்களுடைய மனைவி சரத்குமார் உள்ளே வந்தார், அவருடைய மனைவி. அப்ப இந்த கட்சியில உழைத்த பெண்களுடைய நிலைமை என்ன? அப்ப அங்க நீங்க பெண்களுக்கு உங்களுடைய கட்சியில் உழைத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க உங்களுக்கு மனது இல்லை என்றால் உங்கள் கட்சியை நீங்க எப்படி வளர்த்து கொண்டு போறீங்க? நாளைக்கு அவங்க வந்து ஒரு XYZ வந்து நிக்கிறாங்க, நீங்க கொடுக்குறீங்க, வந்து நிக்கிறாங்க, அவங்க தோத்து போனாங்கன்னா திரும்ப வேற கட்சிக்கு போறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்க கட்சியை டெவலப் பண்ணணும்னா உங்க கட்சியில் உண்மையாக இருக்கக்கூடிய தொண்டர்களை, தலைவர்களை, நடுத்தர தலைவர்களை, 2ஆம் கட்ட தலைவர் நீங்க வளர்க்கணும். நீங்க அதே பண்ணாம நீங்க வந்து எங்க கட்சி வலுவானது என்று சொல்வது எல்லாமே, அதாவது இது வந்து சுத்த ஹம்பக்கு. இது வந்து பேசுவதே தேவையில்லாத விஷயமா. ஏன்னா 2 கட்சியுமே வலுவிழந்த கட்சிகள். திமுக அவங்களோட அறிக்கையை அறிவிச்சிருக்காங்க. அதுலயும் என்னன்னா குறிப்பா நீட்டை தடை பண்றேன், பெட்ரோல் விலையை குறைக்கிறேன், டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. குறைக்கிறேன்னு சொல்ல 75 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 75 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது குறைச்சு சொல்றது தானே. 75 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்தோட முதல் கையெழுத்து நான் இந்த நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 2 விஷயம் நல்லா பாருங்க. இந்த தேர்தல், சென்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அதில் இவர்களுடைய அரசாங்கம் வருது. திமுகவா அதிமுகவா? திமுக வந்துச்சு. வந்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் நீட்டை முதல் கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம் சொன்னீங்க. அது முடியாது என்று தெரிந்தாலும் மக்களை நீங்கள் ஏமாற்றினீர்கள். ஏனென்றால் நீட் என்பது மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் கொண்டு வரப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அப்பவே அதுக்கு எதிர்காப்புல பல பேர் வந்து அதில் எதிராக வந்து வழக்கு தொடுத்தார்கள். அத்தனை வழக்குகளுக்கும் முடிவாக நீட் இருக்கும் என்ற முடிவு வந்து விட்டது, மசோதாவாக்கப்பட்டு விட்டது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. சோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் என்ன சொல்றாங்க? கல்விக் கொள்கை மாநிலத்துக்கு தேவைப்படும் என்று சொல்லும் பொழுது, ஆனால் மொத்த இந்தியாவிற்கான கல்விக் கொள்கையில் இவர்கள் கை வைக்க முடியாது. சோ இந்த நீட் என்பது இவர்களால் நீக்க முடியாது என்று தெரிந்து கூட இவர்கள் வந்து அதை நாங்க நீக்குவோம் என்று ஒரு பெருசா ஒரு இது பண்ணினாங்க. நீங்க சட்டமன்றத்துல கொடுத்த வாக்குறுதியை உங்களால நிறைவேற்ற முடியல. பாராளுமன்றத்துல இஃப் அட் ஆல் நீங்க ஜெயிச்சு உங்க INDA கூட்டணி ஜெயிச்சு நீங்க அங்க போனா கூட நீங்க வந்து பாரத பிரதமரா நீங்க வர போறது இல்ல, உங்க கூட்டணியை சார்ந்த யாரோ ஒருத்தர் வர போறாங்க. அப்போ அத்தனை கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் சமாளித்து இதை சட்டமாக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆனா இதை நம்பிதானே மக்கள் இப்படிதான் மக்களை ஏமாத்துறாங்க. இதுதான் சொல்றேன், மக்களை ஏமாற்றுவது. நீங்க 75 ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறேன்னு சொல்றீங்க. 75 ரூபாய்க்கு நீங்கள் கொடுப்பதற்கு இது வந்து சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில் முழுமையாக இருக்கின்ற சில விஷயங்களை இவர்கள் நாங்கள் வந்தால் செய்வோம் என்கிறார்கள். வந்து நீங்க விலையை வந்து 75 ரூபாய்க்கு எத்தனை நாள் கொடுப்பீங்க, எத்தனை வருஷம் கொடுப்பீங்க, எத்தனை மாசம் கொடுப்பீங்கன்றதுல அடுத்த கேள்வி. ஸோ இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதாவது என்ன சொல்றீங்க, இந்த ஒரு மக்களை வந்து ஜிகினாகலாம் ஒட்டி மக்களை ஏமாற்றுகின்ற ஜிலிஜிலின்னு வச்சு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க முதல்ல வந்தால் தான் அந்த பிரச்சனை. நீங்க இங்க வரும்பொழுது நீங்க சொன்ன எந்த திட்டத்தையுமே நீங்க நிறைவேற்றலையே. பெண்களுக்கு கொடுக்கின்ற 1000 ரூபாயை நீங்க 2.5 வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு கமிஷன் போட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஏதாவது ஒரு திட்டங்களை அறிவிக்கின்றீங்க, ஒரு பளபளப்பான ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த விடாமல் செய்து அதற்கு மக்களோ மீடியாவோ கேள்வி கேட்டா உடனே ஒரு கமிஷன் போடுறது. ஏன் கமிஷன்? நீங்க திட்டத்தை அறிவிக்கும் போது அதுல பிளஸ் மைனஸ் பார்த்து தானே திட்டத்தை கொடுப்பீங்க. மேனிஃபெஸ்டோ வந்து சும்மா யாரும் போட போறாது, அதுக்கு ஒரு குழு வைக்கிறீங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தலைவர்களை தானே போடுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் டிலே பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் டிலே பண்ற வேலையை செஞ்சுட்டு இப்பதான் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த பழைய கணக்கெல்லாம் எப்படி எடுக்கிறது? 2.5 வருடமா கொடுக்காம இருந்த கணக்கு எப்படி எடுக்கிறது? கேஸ் விலை 100 ரூபாய் கொடுக்கிறேன் நாங்க குறைச்சாங்களா? அதுவே நீங்க சட்டமன்றத்தில் வேட்பாளராக நிற்கும் போது சொன்ன திட்டங்களையே உங்களால் நிறைவேற்ற முடியவில்லையே. நீங்க ஏன் பாராளுமன்றத்தை பத்தி நீங்க பேசுறீங்க? நீங்க டைரக்டா உங்க திமுக கட்சியில பாராளுமன்ற தலைவர்
அதாவது நான் இவர்தான் எங்களுடைய இதுவரைக்கும் வேட்பாளர், இதாவது இவர்தான் பிரதம மந்திரி வேட்பாளர்னு அறிவிக்கவே இல்லையா அந்த கூட்டணியில. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது எல்லாமே வந்து பொய்யான வாக்குறுதிகள், தேவையில்லாத வாக்குறுதிகள். இவர்கள் என்ன கேட்டா இவங்க மேனிஃபெஸ்டோவை கொடுத்துருக்க வேண்டாம். ஏன்னா இவர்கள் கூறியது எல்லாமே சட்டமன்றத்திலே நீங்க கூறினது பாருங்க, நாங்க வந்து வேளாண் மக்களை காப்பாத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா விவசாயிகளை தூக்கி குண்டாஸ்ல உள்ள போட்டாங்க. ஆனா வேளாண் மண்டலங்களை உருவாக்கியவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அண்ணன். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது மாற்றாகத்தான் இவர்கள் மக்களை, தமிழக மக்களை வஞ்சித்து இவர்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இப்போ இவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களை வந்து ஏமாற்றுவது எப்படி என்ற வித்தையை கத்து வைத்திருப்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதுல இது ஒரு பார்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஹை லெவல் பார்ட். பாராளுமன்றத்துக்கும் நாங்க இதை பண்ணுவோம், அதை செய்ய முடியாத அத்தனையும் நாங்க செய்வோம்னு சொல்லுறது. எடப்பாடி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து மழைநீர் வடிகால் போடுறதாக சொல்லி அதுல மோசடி செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, குற்றச்சாட்டுகள் அவர்கள் நிரூபிக்கட்டும். நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை. குற்றச்சாட்டு யார் செய்திருந்தாலும் குற்றச்சாட்டு என்பது வேற, குற்றம் நிரூபிப்பது என்பது வேற. நீங்க குற்றச்சாட்டுகளை மட்டும் என்ன வேணா சொல்லலாம். ஏன்னா இப்ப எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே, நீங்க ஏங்க குண்டாஸ்ல உள்ள போட்டீங்க, அவங்கள போய் கேட்டீங்களா, நீ ஏன் போட்டேன்றதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லல, உடனே அதை மடைமாற்றுவதற்காக வேறு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார்கள். அப்படி இருந்தால், ஆவணங்கள் இருந்தால் நீங்க கோர்ட் ஃபைல் பண்ணுங்க. மழைநீர் வடிகால் எங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, மழைநீர் வடிகால் எங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. 4500 கோடி ரூபாய் கொடுத்து நாங்க மழைநீர் வடிகால் இப்போ பண்ணோம். நாங்களே 95% வேலை முடிஞ்சதுன்னு மேயர் சொன்னாங்க, 98% வேலை முடிஞ்சதுன்னு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த இவர் துரைமுருகன் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி சொன்னாங்க இல்லையா. சேகர் பாபு அவர்கள் சொன்னார்கள் 78%. கடைசியில பார்த்தா 175 கோடினாங்க, 2100 கோடினாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி ஓப்பனா நம்பர்ஸ் கொடுக்கறது யார் வேணா கொடுக்கலாம், நீங்களும் கொடுக்கலாம், நானும் கொடுக்கலாம். ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப், ஒரு கவர்மெண்ட் நடத்துறவங்க ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப் கொடுக்கணும். இது நடந்தது, இவ்வளவு ரூபாய் நாங்கள் ஒதுக்கினோம் என்று நீங்க சொல்லணும். இப்போ இந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை செஞ்சிருக்காங்க, கூவத்தை சீர்திருத்துவது. திரும்ப போன தடவை 1500 கோடி, இந்த தடவை 1500 கோடி. இதுல ஒரே ஒரு மாற்றம் என்ன, போன தடவை கொடுத்தது பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர், இந்த தடவை கொடுத்து பினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு. சோ இதுதான் பெரிய மாற்றம். இதை ஏன் யாரும் கேள்வி கேட்கல? அப்ப அந்த 1500 கோடி ரூபாய் என்ன பண்ணீங்க? அப்ப அது செலவழிக்கவே இல்லைன்னா 2.5 வருஷமா என்ன பண்ணீங்க? எல்லா கேள்விகளும் வருகிறது இல்லையா. அப்போ இவர்களை பார்த்து மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மழைநீர் வாரியம் சொன்னாங்க. ஆனால் மழைநீர் வாரியம் சேகரிப்பு என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்து அதுல ஒரு பெரிய சக்சஸ் கண்டது அதிமுக அரசாங்கம் தான். அது உங்களுக்கே தெரியும். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆட்சியில் தான் முதலாக அது கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டினவங்க அதிமுகவுடைய கவர்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இவங்க மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், குற்றச்சாட்டு இருந்தால் நீங்க வழக்கு தொடுங்கள், தப்பே கிடையாது, வழக்கு தொடுங்கள். அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். குற்றச்சாட்டுகள் வெறுமனே சொல்லாதீங்க. நீங்க அரசாங்கத்தில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கும், எங்கள்கிட்ட எல்லாம் இல்ல. நீங்க அரசாங்கத்தில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கும், உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கும், இருந்தா எடுத்து கொடுங்க. ஏன் வெறும் குற்றச்சாட்டு வாயில பேசுறீங்க? நீங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாத்துக்கும் கமிஷன் போடுறீங்களே, இதுக்கு ஒரு கமிஷன் போட்டு இது என்னன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே கமிஷன் போட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இதுக்கு மட்டும் கமிஷன் போட முடியாது, போடுங்க. உண்மை வெளியில் வரட்டும். சும்மா குற்றச்சாட்டுகளை சொல்லி அங்க பிரிவினை உண்டாக்கி அதை என்ன பண்ணலாம்னு பார்த்தாங்கன்னா அதனால எல்லாம் வந்து இவர்கள் வந்து வென்று விட முடியாது. இவர்களிடம் மக்கள் நிறைய கேள்விகளை இப்போ கேட்கிறார்கள். பஸ் நீங்க பஸ் விடல, அதை கேலி பண்ணீங்க, இப்படி எத்தனை விதமான விஷயங்கள் நீங்க பெண்களுக்கு சொன்ன எதுவுமே நீங்க பண்ணல. எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மடிக்கணினி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். இந்த தடவை எத்தனை பேருக்கு போயிருக்குன்னு கேளுங்க. இந்த 2.5 வருடங்களில் எத்தனை மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் கேளுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட 2018 உள்ள மாணவர்களுக்கு கொடுக்கல, 2018 கொடுக்கல. 2019 இருந்து நீங்க வச்சுக்கோங்க, 2019 இருந்து கொரோனா வந்துச்சு, 2 வருஷம் வரல. சரி, இப்போ நீங்க கொடுத்துருக்கலாம் இல்ல, நீங்க 21 தானே வந்தீங்க. மணிக்கட்டினி தரேன்னு அறிவிக்கவே அறிவிச்சாங்களா? நீங்க அது கண்டினியூ பண்ணிருக்கிற ஒரு திட்டம் தானே, மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தானே. மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தனால அப்ப நீங்க நிறுத்திட்டீங்களா? அப்ப நிறுத்திட்டீங்கன்னு ஓபனா சொல்லுங்க. நிறுத்திட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன் வந்து அதை வந்து நீங்க மூடி மறைத்து நீங்க பண்றீங்க? வந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க? அம்மா உணவகம் வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், அம்மா என்று அந்த ஒரு வார்த்தை வந்ததுனால நீங்க மாத்தணும், இல்ல அது மூடணும்னு நினைச்சீங்க. இன்னைக்கு அந்த அம்மா உணவகத்தினுடைய நிலைமையெல்லாம் போய் பாருங்கள். எவ்வளவு அதாவது வந்து மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த திட்டம் இன்னைக்கு மக்களால் வந்து உபயோகப்படுத்த முடியாமல் இருந்தது. அதாவது கொரோனா காலகட்டத்தில் கூட எத்தனை மக்களுக்கு அது உணவளித்தது அந்த அம்மா உணவகம் என்பது அதை உணர்ந்தவர்கள் அறிவார்கள். அத்தனை பேருக்கு அது ஃப்ரீயா அங்க சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளவு ஒரு நல்ல திட்டத்தை எல்லாம் நீங்க கடப்புல போடுறீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பேர் வாங்கணும், நீங்க பேனா வைக்கணும் நீங்க யோசிக்கிறீங்களே, மக்களுடைய வயிறு வந்து குளிரணும் நீங்க எதிர்பார்க்கவே இல்லையா? இப்போ நல்ல திட்டங்களை எல்லாம் நீங்க மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து முதல் தலைமுறை பட்டதாரி பெண்களுக்கு வந்து 25,000 ரூபாய் கல்யாணத்துக்கு கொடுக்குற திட்டமாக 8 கிராமுங்க 1 பவுனாக கொடுத்துட்டு இருந்தாங்க. 1 பவுனுங்கிறது வந்து இன்னைக்கு 50,000 ரூபாய். நீங்க நகையா வாங்கினீங்கன்னா பிளஸ் போட்டு அது 60,000 கிட்ட வந்து நிக்குது. அப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் எல்லாம் நீங்க கிடப்புல போட்டுட்டீங்களே. அப்ப நீங்க யாருக்கு தான் பண்ணீங்க? நல்ல பெண்களுக்கு பண்றீங்களா, இளைஞர்களுக்கு பண்றீங்களா, மாணவர்களுக்கு நல்லது பண்ணிருக்கீங்களா, யாருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க? எதுவுமே நல்லது பண்ணலையே.
இப்போ உங்களுடைய ஓட் பேங்க் கண்டிப்பாக குறையதான் குறையும். நாங்கள் இந்த கூட்டணி அந்த கூட்டணி எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஏன் இப்போ நான் கேட்குறேங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இவ்வளோ பெரிய விஷயம், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றி ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றி ஏன் நீங்கள் பேச நீங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் 2.5 வருஷத்தில் 600 சில்லற கோடி எடுத்துருக்கீங்க. அப்போ இது மட்டும் எந்த மாதிரியான விஷயம்? அதுவும் ஒரே ஒரு கம்பெனியிலிருந்து 500 சில்லற கோடி. ரம்மி வரக்கூடாதுன்னு ஒரு போராட்டம், ஆனால் இந்த பக்கம் பின்னால் அவங்கள்ட்ட காசு. இப்படிதானே நீங்க பண்றீங்க. அதே மாதிரி வந்து இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்கணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, சிறுபான்மை காவலன்றது அங்க போய் ஒரு அஃபிடவிட் கொடுக்கறது, அவர்களை வெளியில் விடுவதற்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு ஒரு அஃபிடவிட் கொடுக்கறது. ஸோ இப்படி ட்விஸ்டர் டங்க்ல தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இது மக்கள் அறியாத விஷயமா? இப்போ மக்களுக்கு தெரியுது, உங்க குடும்ப நன்மைக்காக எல்லோரையும் பலிவாங்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகத்தான் திமுக அரசாங்கம் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரிகிறது. மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமா இப்ப வருகை தராங்க. இப்போ அமர் பிரசாத் ரெட்டியும் சரி, பாஜக நிர்வாகிகளுமே சரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்குள்ள மோடி அவர்கள் இன்னும் 5-6 முறை வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட பாத யாத்திரை நடந்து செய்யறாங்க. எதுக்காண்டினா தமிழ்நாட்டில் நாங்கள் தாமரையை மலர வச்சிருவோம் அப்படின்ற அந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, பாஜக அவர்கள் அவரோட அறிக்கையில 15 லட்சம் எல்லாருக்குமே சரிசமமா போடுறதாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 பொய்கள் இப்ப எடுத்துக்கிட்டு வராங்க. எல்லா ஊடகவியலாளர்களும் இப்ப எடுத்துக்கிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க சொன்ன அந்த ஒரு கருத்துல எனக்கு உடன்பாடே இல்லை. இந்த 15 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது, அது கொடுக்குறேன்னு சொல்லல. ஏன்னா இந்திய தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அவர் கூறியதாவது, அங்கே இருக்கின்ற அந்த கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் இந்திய ஒரு இந்தியனுடைய கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று தான் சொன்னாரே ஒழிய நான் போடுறேன்னு சொல்லவே இல்லை. இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பொய்யை நம்ம சொல்லக்கூடாது. அதனால அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரத பிரதமர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க. அப்போ அங்க அந்த கட்சியில பாஜகவில் இருக்கின்ற பிரைட் ஃபேஸ், ஒரே ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னா மோடிஜி அவர்களுடைய ஃபேஸ் மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா மற்றவர்கள் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. இப்போ நீங்க கர்நாடகா எலெக்ஷன் பாத்தீங்கன்னா எத்தனை ரோட் ஷோ வச்சாங்க? பாரத பிரதமர் அத்தனை ரோட் ஷோ வச்சாங்க இல்லையா? அப்போ அத்தனை ரோட் ஷோ வச்சும் அங்க அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க. அப்போ அதுக்காக என்ன, இங்க நீங்க 10 தடவை வந்தா மட்டும் நீங்க ஜெயிச்சிட முடியும்? இங்கே இருக்கின்றவர்கள் வேலை செய்ய வேண்டும் இல்லையா? இங்கே இருக்கின்றவர்கள் மக்களுடைய அன்பை பெற வேண்டும். அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட்லயே நீங்க போலையே. நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த சினிமால ஒருத்தன் சொல்லணும், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்ற மாதிரி மோடிஜி ரோட் ஷோ பண்ணினா மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்கன்றத ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் தான் இவர்கள் அவரை இழுத்துக்கொண்டு அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா ஒரு பாரத பிரதமர் அவருக்கு, அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அவருக்குரிய மாற்றுதல் இல்லாத ஒரு தலைவரா அவர் போயிட்டு இருக்காரு. அது அவர்களுடைய நிரூபணமாக அது போயிட்டு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு என்று இன்னைக்கு ஒரு பிரஷர் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் சென்ற தடவை பெற்ற வாக்கு, அதாவது நம்பர்ஸ் இந்த தடவை கிடைக்குமா? பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கோம், அவங்கவுங்க இருக்காங்க. அப்போ அவங்க கட்சிக்கு அதிகபட்சமாக தமிழகத்தில் இருந்து வரைக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்லை. ஏதாவது கிடைக்குமா, தேருமான்னு பார்க்குற அளவுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க வெறும் ரோட் ஷோ வந்தா மட்டும் உங்களால் வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை இல்லை. ஆனால் அவருக்கு என்று இருக்கிற மதிப்பை இவர்கள் குறைக்கிறார்கள். பாரத பிரதமர் மோடிஜி என்று அவர்களுக்கு இருக்கின்ற, அவர் கட்சியினுடைய சார்ந்தவர் என்ற முறையில், அவர் சீனியர் என்ற முறையில் அவருக்கு இருக்கின்ற ஒரு மதிப்பை இங்கே இருக்கின்ற பாஜகவினர் குறைக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அதனால அவர் 10 தடவை அவரை கூட்டிட்டு வந்தா இவங்க வின் பண்ணிடுவா என்பதெல்லாம், இவங்க வேலையே செய்யாம 10 தடவை கூட்டு ரோட்ல கூட்டிட்டு போனா வாக்கு கிடைச்சிருமா? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் பிஜேபி தான். அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களோட கட்சியை பார்த்து பயந்து தான் பிஜேபி அரெஸ்ட் பண்ணதுக்கு நிறைய இல்ல. இது எப்படி பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 20 முறை 10 முறைக்கு மேல அவருக்கு மனு இது கொடுத்திருக்காங்க. 9 முறைகள் சம்மன் வந்திருக்கு. இவர் அட்டெண்ட் பண்ணல. பட் கோர்ட்ல நான் அப்பியர் ஆகாம இருக்கிறதுக்கு இவர் போட்டுதான் அது பவுன்ஸ் ஆன உடனே, அது ரிஜெக்ட் டிஸ்மிஸ் ஆன உடனே இவங்களை அன்னைக்கு நைட்டே அரெஸ்ட் பண்ணி போறாங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, ஒரு அதிகாரியாக இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தெரியும். அதனால அங்க போயிருக்காரு. இல்லைன்ற முறையில இன்னைக்கு நீங்க அவரை மட்டும் பேசக்கூடாது. கவிதா அவர்களே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மதுபான கொள்கை வழக்கில் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 பேருடைய அரெஸ்ட் எதை காமிக்கணும்? அவருடைய பயத்தை வெளிப்படுத்துகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. பாஜகவினுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறது. அங்க 8 சீட் இருக்கோ 10 சீட் இருக்கோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதில் நம்ம ஒரு கலக்கத்தை உண்டாக்கினால், அவர்களை வேலை செய்ய விடாமல் செய்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்றது ஒன்று இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ், அவங்களுடைய ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கைதுகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரை இவ்வளவு அவசரமா கைது பண்ண வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அது அவர் சட்டத்திற்கு உட்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஜென்ரலா பார்க்க சட்டத்துக்கு உட்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ அதை நம்ம கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத விட அதை தவிர்த்திருக்கலாம்.
என்பதுதான். ஏன்னா இதெல்லாம் ஜுடிஷியல் சிஸ்டம் இதுக்கெல்லாம் ஆர்டர் கொண்டு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது என்ன ஆகும், நீங்க சொன்ன மாதிரி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இந்த எலெக்ஷன். அப்போ நீங்க எது எலெக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுமோ அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு 5,000 ரூபாயோ 50,000 ரூபாயோ கையில எடுத்துட்டு போட ஒரு வியாபாரியை பிடிச்சி வச்சுட்டு அந்த 50,000 ரூபாய் திரும்ப வாங்குறதுக்கு அந்த வியாபாரியோ அந்த ஒரு வணிகம் செய்பவரையோ இல்ல யாரா பர்சனல் ஆளையோ 10 தடவை அலக்களிக்கிற இதே எலெக்ஷன் கமிஷனை இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் கவனிக்க மறுக்கிறது? அப்போ இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷனும் கவனிக்கணும், ஜுடிஷியல் சிஸ்டமும் கவனிக்கணும். இப்படிப்பட்ட இந்த அரஸ்ட் கண்டிப்பா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் என்று ஒரு குழந்தைக்கு கூட தெரியுது. ஒரு அடிப்படையை ஒரு குடிமகனுக்கு தெரிந்த ஒரு விஷயம் எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதா, ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு தெரியாதா, கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? இப்போ இதெல்லாம் மோட்டிவோட பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இதையெல்லாம் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரியான முறையில் ஒரு போட்டி இருக்கலாமே ஒழிய பொறாமையினால் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தால் மக்களுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்? ஸோ மக்களுக்கு செய்வதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அதுக்கு நம்ம பதவி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் அரசியல் என்று இறங்கும் பொழுது அதுல போட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த போட்டி பொறாமையாக மாறி இன்னைக்கு அந்த பொறாமையை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி இன்றைய அரசியல் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி.